ஓகேவா எத்தனை யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. வோடாஃபோன் ஐடியா வந்து 11ல இருந்து 24% வரைக்கும் பிரைஸ் ஏத்திருக்காங்க. மூணு கம்பெனிஸ் இந்தியாவோட பிகெஸ்ட் ரெண்டு கம்பெனி ஏர்டெல், ஜியோ அது போக வோடாஃபோன் இந்தியா மூணு பேரும் ஒரே நேரத்துல இந்தியா ஃபுல்லா இன்டர்நெட் யூஸ் பண்ற அத்தனை பேருக்கும் ஃபோன் யூஸ் பண்ற அத்தனை பேருக்கும் பிரைஸ் ஏத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் இன்டர்நெட்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு மீமாவே சுத்திட்டு இருக்குது. அம்மானி வந்து கல்யாணத்துக்கு வந்து மொய்யல் ஸ்டார் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டெக்னிக்கலா யோசிச்சு பாத்தீங்கன்னா அவரோட மொத்த சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து 45 கோடி பேர் வந்து ஜியோ யூஸ் பண்றாங்க. ஒரு 10 ரூபாய் ஏத்தனாலே வந்து ஆள் 10 ரூபாய் ஏத்தனாலே மொத்த 450 கோடி ரூபாய் அசால்ட்டா வந்து விழும். அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. பட் இத தாண்டி ஒரு பர்టిక్యులர் பிளேயர் வந்து என்ன காணாம போன ஒரு காரணத்தினால இந்த மூணு கம்பெனிஸ்க்கும் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கிடைச்சிருக்குது தான் யதார்த்தமான ஒரு உண்மை. இன்டர்நெட் எல்லாமே வந்து ஏத்தது சரியா தப்பான டிபேட் பண்றது அந்த நேரத்துல சில வரது ஒரு சைடு வந்து இந்த ஏத்தா சாதாரண மக்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியல ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு சைடு அவங்க கம்பெனி அவங்க எப்படியா ஏத்திட்டு போறாங்க நீங்க கேக்குறீங்கன்னு சொல்லி ஒரு டிபேட் பண்ணுது. பட் ரெண்டே ஓரமா வச்சிட்டு இவங்க ஏன் ஏத்த முடியல ஒரு கேள்வி கேக்குறோம்னா பிஎஸ்என்எல் அப்படிங்கிற ஒரு பாகுபலி வந்து தமிழ்நாட்டுல இந்தியால மண்ணோட மண்ணா அழிக்கப்பட்டிருக்காங்க, ஒடுக்கப்பட்டிருக்காங்க, அழிக்கப்பட்டிருக்காங்க பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான விஷயம் உங்களுக்கு சொல்றேன். பிஎஸ்என்எல் வந்து இப்போ பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து 3G தான் இடத்துல இருக்கு, 4G இப்போ ரோல் பண்றாங்க, 5G கனவு தான் நடக்குதுங்கறனால தான் பிஎஸ்என்எல் பண்ணிட்டு இருக்கு. யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்தாங்கல ஜியோவோட 5G, ஏர்டெலோட 5G, வோடாஃபோன் இந்தியாவோட 5G இதெல்லாம் 5G க்கு ரைட்ஸ் கொடுத்த கவர்மெண்டோட ஓன் கம்பெனி பிஎஸ்என்எல். ஆனா பிஎஸ்என்எல் வந்து லாஸ்ட் மேக்கிங் கம்பெனியா 2005 அப்ப காலகட்டத்துல இருந்து ஒரு காலத்துல பிஎஸ்என்எல் கொடுத்த ப்ராஃபிட் வந்து எந்த கம்பெனி நினைச்சு பார்க்க முடியாத ப்ராஃபிட் ஆன ஒரு கவர்மெண்ட் கம்பெனியோட ஐல வந்து நிறைய பிரைவேட் பிளேஸ் ஆனிட்டு இருக்காங்க. அதனால வந்து நீங்க பைசா ஏத்தி வச்சிருக்கு ஒரு ரீசனா இருக்கு தான் யதார்த்தமான உண்மை. ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்றேன். ஏன் வந்து முதல்ல இந்த மாதிரி பிரைஸ் வந்து 20% வந்து ஒரு கிரேசி நம்பர் எல்லாமே 20 to 27% வரைக்கும் பிரைஸ் ஏத்திட்டாங்க. சாதாரண விஷயம் 1000 ரூபாயில இருந்து 1200 ரூபாய் வரைக்கும் சில பேக்கெட் ரைஸ் ஆயிடுது. மியூச்சுவலா மூணு பேரும் சேர்த்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது காரணம் என்ன ஒரு லாஜிக் எடுத்து பார்த்தோம்னா முதல்ல பிஎஸ்என்எல் இருந்த காலகட்டத்துல நம்ம டைம் டிராவல் பண்ணி பார்ப்போம். யார் எவ்வளவு நான் பிஎஸ்என்எல் சொல்றப்போ பிஃபோர் அட்வென்ட் ஆஃப் செல்போன்ஸ் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்போ வந்து நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க இந்த லேண்ட்லைன் கனெக்ஷன் எல்லாம். ஆனா எப்பவுமே பிஎஸ்என்எல் வந்து பிரைஸ் செட் பண்ணுவாங்க. ஒரு ரூபாய்க்கு நம்ம ஃபோன் பேச முடியல. இப்போ எல்லாரும் காம்படிஷனுக்கு அவங்க இறங்கி வந்தாங்க. எப்பவுமே கவர்மெண்ட் பிராண்ட் ஒன்று இருக்கோ அவங்க வைக்க பிரைஸ் வந்து நிகர பிரைவேட் பிளேயர்ஸ் வந்து வச்சு அதுல பெட்டர் சர்வீஸ் கொடுக்கறத பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்துப்போம். தமிழ்நாட்டுல எடுத்துப்போம். தமிழ்நாட்டுல இருந்து எல்லாருமே சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு கிளம்பி போவோம். இல்ல நம்ம ஊர்ல இருந்து மத்த ஊருக்கு கிளம்பி போறப்போ கவர்மெண்ட் பஸ் பிரைவேட் பஸ்ஸான பாக்குறப்போ பெட்டர் ஃபெசிலிட்டி வேணும். அது வந்து எனக்கு செலவான எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் போனாலும் பரவாயில்ல வேகமா போய் மாதிரி சில காரணங்களால பிரைவேட் பிளேஸ்க்கு போவோம். ஆனா அந்த மார்ஜின் எப்பவுமே பாத்தீங்கன்னா 10 ரூபாய் 20 ரூபாய் சொல்ற லோக்கல் டிக்கெட் சென்னைக்கு பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் விடுங்க மத்த நாள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் தான் பெரிய வித்தியாசம். அது தாண்டி ப்ராஃபிட் பண்ண முடியாது. மக்கள் கவர்மெண்ட் கிட்ட போறாங்க. சோ எஸ்சிடிசி அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் பஸ் இருக்கிற காரணத்தால மத்த பிரைவேட் பிளேஸ் வந்து பயங்கரமா ஏத்த முடியாது. அவங்க கண்ட மணிக்கு பிரைஸ் ஏத்த ஒரு நாள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் கரெக்ட்டா 2 நாட்கள் வந்து கண்ட மணிக்கு ஏத்துவாங்க. அப்படி ஏத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். அவங்களுக்கு at that point ஒரு விஷயம் தெளிவா தெரியும். எஸ்சிடிசி பஸ் சர்வீஸ் சென்னையில இருந்து கிளம்பி போகக்கூடிய எல்லா பஸ்ஸுமே பெங்களூர்ல இருந்து கிளம்பி போற பஸ் எல்லாமே கவர்மெண்ட் பஸ் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. இந்த ஆட்கள் வந்து நிறைய இருக்காங்க. போறதுக்கு அவ்வளவு பஸ் கவர்மெண்ட் கிட்ட இல்லங்கறப்போ பிரைவேட் பிளேயர் தான் போகணும்னு ஒரு நாள் இருக்கிறப்ப பிரைவேட் பிளேயர் எவ்வளவு ஏத்தாங்க நம்ம கண்ண முன்னாடி பார்த்தோம். ஆனா ஏன் அடுத்த வீக்கெண்ட் வந்து வைக்கல. ஆனா ஏன் வந்து ஒரு டியூஸ்டே வெட்னஸ்டே வைக்கல. இவ்வளவு நேரம் ஜாம் கிட்ட வர மாட்டாங்க கவர்மெண்ட் கிட்ட போய் வாங்க தெரிஞ்ச பிரைவேட் பிளேயர் வந்து கம்பெனி பண்ணி அதுக்கு கொஞ்சம் பிரைஸ் டிஃபரன்ஸ்ல டிக்கெட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை ஒரு ஊர்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபீல்ட்ல இருக்காங்க. அவங்க வந்து நியாயமான பிரைஸ் வைப்பாங்க. கவர்மெண்ட் வந்து பிரேக் ஈவன் தான் பண்ண பார்ப்பாங்க. சில பிரேக் ஈவன் இல்ல லாஸ்ட் ரன் பண்ற பிரைஸ் பட் இதுக்கு பிரேக் ஈவன். நான் இவ்வளவு செலவு பண்றேன் இவ்வளவு வந்தா போதும் பாருங்க. தெரியாது வருமானம் வந்து வரணும் அவசியம் இல்ல. மக்களுக்கு நல்லது செஞ்சா போதும்ங்கறத எல்லா கவர்மெண்டோட ஒரு அடிப்படை நோக்கம். அதுக்கு 1000 இருக்கும். அதே பிரச்சனை நம்ம எல்லாரும் பேசிக்கான விஷயம் ஒரு பாலிசியா கொண்டு வரது மக்களுக்கு பயனடையணும்ங்கறத அல்டிமேட் கோல் இருக்கு. அப்போ ஒரு எஸ்சிடிசி இருக்கிற டிக்கெட் வந்து அவங்களோட அந்த கண்டக்டருக்கு அந்த டிரைவருக்கு அப்புறம் வந்து போற பெட்ரோலுக்கு அந்த பஸ் மெயின்டனன்ஸ்க்கு என்ன செலவாகுமோ அதெல்லாம் பார்ப்பாங்க. லாஸ்ட் கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு கம்மியா வைப்பாங்க. மக்கள் பயனடையணும் மத்தவங்க காம்பீட் பண்ணிருக்காங்க. இன்னொரு ப்ராசஸ் இருக்கிறப்போ நான் சொன்ன மாதிரி தீபாவளி பொங்கல் மட்டும் ஏத்த முடியும். இப்போ அந்த பிஎஸ்என்எல் அப்படிங்கிற எஸ்சிடிசி பஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரிடே பொங்கல் தீபாவளி இருக்குமா அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன்னா யார் பேசியதுனா கேட்கறது காலையில நிறைய பேர் வந்து ஜியோ மேல மட்டும் தாக்கிட்டு இருக்காங்க. ஜியோ மேல மட்டும் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்ல. ஆல் ஆஃப் தம் ஆர் இண்டஸ்ட்ரியல்ஸ். அவங்க எல்லாரும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பிராண்ட் பில்ட் பண்ணிருக்காங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கடை ரன் பண்றீங்க. உங்க பக்கத்துல இன்னொரு கடை இருக்கு. நீங்க உங்க கடையில வேலை ஏத்தீங்கன்னா பக்கத்துல கடை வேலை போனா மாட்டோம். வெயிட் பண்ணும். என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா ஓகே பக்கத்துல வேலை ஏத்திட்டாங்க நம்ம அதே வேலையில இருக்கோம். அப்போ அங்க போற கஸ்டமர் கூட நம்மளுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஆனா ஒரே நேரத்துல ரெண்டு கடையும் இன்ஃபேக்ட் இந்த மூணு கடையும் ஜியோ ஏர்டெல் அண்ட் விஐ ஓகே வோடாஃபோன் ஐடியா மூணு பேர் வேலை ஏத்தாங்க. பெர்சன்டேஜ் பாருங்க 11 to 21% ஏர்டெல் 12 to 27% ஜியோ 11 to 24% வோடாஃபோன் ஐடியா. சொல்லி வச்ச மாதிரி எல்லாம் ஒரே வேலைய தான் ஏத்திட்டாங்க. அப்போ இது வந்து ரொம்ப ரேண்டமா ஜியோ ஏத்திட்டாங்க. நான் ஏத்தேன்னு சொல்லி ஏத்துறது முதல்ல பேசி ஓகே மூணு பேர் ஒண்ணா ஏத்தும் அப்படின்னு சொல்ற கான்செப்ட் இருக்குன்னா ஐயோ நிறைய ஏத்துறதா ரகமான விஷயம். ஒருவேளை நீங்க ஹைபோதெட்டிக்கலா 4வது ஒருத்தன் இருக்கான்னு வெச்சுக்கோங்க. அந்த ஜியோ பக்கத்துல சொல்ற